all educational qualifications that you are going to have to fine-tune your behavior, your interpersonal relationships, how you behave in a public gathering, and you have to change your personal decisions and family decisions. So qualification is just a degree after your name, and today you have received your first qualification after your +2. So this qualification is not the should not be the end of the qualification. You have to study more. I studied for 13 years after my +2 to get my DM nephrology, that is MBBS for 5.5 years and MD for 3 years and then DM in nephrology. But learning continues. Learning will never stop in anyone's life. Even on the last day of your life, you have to learn some new things and you have to try to implement the good ones in your life. So me being a kidney specialist, I recently received, I am a doctor by my profession with MBBS, and I recently received this doctorate in science by American University in Delhi. So this honorary doctorate in science was awarded to me for my activities in social welfare. To pinpoint, we started our hospital in the year of 2013 in my own father's premises, Dr. Thangavelu Hospital. Now it is Abhirami Kidney Care is running as a 100-bedded super specialty center. So we routinely do kidney dialysis and kidney transplants. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் அப்படின்னா யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி ஃபெயிலியர். இப்போ உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு கிட்னி அப்படிங்கிறது செயலிழந்துச்சுன்னா உடம்புல கழிவு சத்துக்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். உங்களுடைய ஃபாதர் மதர் எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உங்ககிட்ட ஒரு பதில் இருக்கும். சுகர் இருக்கிறதோ ப்ரெஷர் இருக்கிறதோ மக்களிடையே ஒரு அவேர்னஸ் தெரியும். ஆனால் கிட்னி ஃபங்க்ஷன் குறைபாடுங்கிறது சைலண்ட் கில்லர். அதாவது ஒருத்தங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் குறையுதுன்னா அவங்களுக்கு எந்தவித மாறுதலுமே அவங்களால உணர முடியாது. ஆனா அந்த கிரியாட்டினின் அப்படிங்கிற கழிவு சத்து ரத்தத்துல 1 பாயிண்ட் கீழே இருக்கணும். கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கிரியாட்டினின்ங்கிறது 1லிருந்து 2, 4, 6ன்னு போகும்போது அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய நாடுல பல கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இருக்காங்க. ஸோ அந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு ஒரு டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு மறுவாழ்வு. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் இங்கே இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே மாதத்துக்கு 1700 செஷன்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக டயாலிசிஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் ஃப்ரீயாக டயாலிசிஸ் பண்ணாலும் அவங்க வீட்டில் இருந்து வாரத்துக்கு 2 தடவை கிட்னிக்காக டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ண முடியாமல் நிறைய பேருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு. அதனால் ஒரு 5 சேட்டலைட் சென்டர் கரூர், நாமக்கல், கோபிச்செட்டிப்பாளையம், அவினாசி, இப்போ ரீசெண்டாக காங்கேயம் அண்ட் கோவை, இந்த 6 மாநகரங்கள்லையும் எங்களுடைய சேட்டலைட் சென்டர்ஸ் வச்சுருக்கோம். அதனால என்னென்னா அவங்க டிராவல் பண்ணி ஈரோடுக்கு தான் டயாலிசிஸ் செஞ்சு போகணுங்கிற அந்த செலவு இல்லாமல் அவங்க இருக்கிற இடத்துலயே டயாலிசிஸ் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு. ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டாலும் அவங்களால திருப்பி மறுவாழ்வு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். ரத்த சம்பந்தப்பட்டவங்க கிட்னி கொடுக்க முன் வந்தால் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் நான் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு முன் உதாரணமா என்கிட்ட இப்போ கூட நம்மளுடைய சார் சொன்னார், விவேக்னு ஒருத்தர். அவர் ஒரு 6 வருஷமா கிட்னி ஃபெயிலியருக்காக டயாலிசிஸ் செஞ்சு அவங்க அம்மாவே கிட்னி கொடுத்து அந்த டயாலிசிஸ் நிறுத்தி இப்போ அவர் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு நல்ல ஹெல்த்தில் இருக்காரு. அதுவும் இல்லாமல் நானே அவரை அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். ரீஃபார்மேஷன், இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன சாதனைகள் செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா, இன்னொரு நபர் ஒரு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவங்கள ரீஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரீஃபார்ம்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல சூழ்நிலையில் இல்லாமல் இருக்கும்போது அதையே ஒரு நல்ல தகுதியை கொண்டு வர்றது தான் ரிஃபார்மேஷன். ஸோ எத்தனை ரிஃபார்மேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணக்கு. இந்த மாதிரியான டிகிரிஸ் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொருத்தங்களுடைய வாழ்க்கையில் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு.
ஸோ இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து 2013 டிகிரி வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு வருஷம் முன்னாடி என்ன மாதிரி இன்னொரு டாக்டரை எங்கள் ஹாஸ்பிட்டலில் டிஎன்பி நெஃப்ராலஜிக்கு எங்களுக்கு சீட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொருத்தரை நான் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்டாக நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தரை வெளியே கொண்டு வர முடியும், எம்பிபிஎஸ் எம்டி முடித்த ஒருத்தரை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான சாதனையாக நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ யூ ஆல் ஹாவ் டு பி மோர், அதாவது உங்கள் பிஹேவியர்லேருந்து உங்களுடைய அணுகுமுறையிலிருந்து the way you walk, the way you talk, everything matters. Now you are a graduate. You are not only seen by your co-classmates, you are going to be seen by the public. So ஒரு பப்ளிக்கு ஒரு கிராஜுவேட்டா how you walk, how you talk, how is your behavior, everything should be an example developing way. So this is just a motivational speech by our chief guest, and we have to thank Dr. Sasi Kumar and Mr. Sridhar for getting me this opportunity. So you all have become graduates, and even I have told there are a lot of vacancies in our department in physician assistant also, and I have also encouraged Dr. Sasi Kumar to start a dialysis technician course here, and thank you for the opportunity and all the best for your future.